திருச்சி மருத்துவமனையில் மறுஜென்மம் பெற்ற சத்தீஸ்கர் வாலிபர். 2000 அறுவை சிகிச்சை சந்தித்த திருச்சி பிரபல மருத்துவர். திருச்சி தில்லைநகரில் உள்ள ராயல் பெர்ல் மருத்துவமனையில் சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த சுமார் 22 வயது வாலிபருக்கு அளித்த சிகிச்சை குறித்து மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஜானகிராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டீஸ்கர் மாநிலத்தில் அகர்வால் என்ற 22 வயது வாலிபருக்கு மூளையில் இருந்த சிறிய கட்டியின் காரணமாக மயக்க நிலை அடைந்தார். அவரை அங்குள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அந்த மருத்துவமனையின் நரம்பியல் மற்றும் காது மூக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவரது குடும்பத்தாரிடம் மேல் சிகிச்சைக்காக தமிழகத்தில் திருச்சியில் உள்ள மருத்துவர் ஜானகிராம் அவர்களின் ராயல் பெர்ல் மருத்துவமனையை பரிந்துரை செய்தார். நோயாளி மயக்க நிலையில் இருந்த காரணத்தினால் ஏர் ஆம்புலன்ஸ் எனப்படும் தனி ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி ராயல் பெர்ல் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். வாலிபருக்கு எனது தலைமையில் நரம்பியல் நிபுணர் விஜயகுமார், மயக்கவியல் மருத்துவர் பாலமுருகன், கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கணேஷ், இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயசங்கர் மற்றும் மருத்துவர்கள் விக்னேஸ்வர், சந்திரசேகர், சில்பி, மான்ஜி குழுவினர் உடனடியாக பரிசோதனை மேற்கொண்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். தீவிர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மறுநாளே மயக்க நிலையில் இருந்து வாலிபர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். தற்போது சிகிச்சை முடிந்து அவர் சொந்த ஊருக்கு செல்ல தயாராக இருக்கிறார் என தெரிவித்தார். மேலும் எமது மருத்துவமனைக்கு வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து அதிகமான நோயாளிகள் வருகை தருகிறார்கள். நான் இதுவரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மட்டுமல்லாமல் உலகின் 27 நாடுகளுக்கு சென்று ஸ்கல்பேஸ் அறுவை சிகிச்சை செய்துள்ளேன். நான் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட ஸ்கல்பேஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்துள்ளேன் என தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவமனை முதன்மை செயல் அலுவலர்கள் சோமசுந்தரம், வியாகுலமேரி மற்றும் மருத்துவ குழுவினர் உடன் இருந்தனர். அந்த பேஷண்ட் பேர் யாஷ் அகர்வால்னு பேர். யாஷ் அகர்வால் அவருக்கு வயசு வந்து 32 இயர்ஸ், 22 வயசு 22 வயசு 22 வயசு ஒரு சின்ன 22 இயர் ஓல்டு பாய். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு 2 நாள் முன்னாடி என்ன ஆகுது, திடீர்னு வந்து தலைவலிக்குது. அப்புறம் திடீர்னு வந்து அவருக்கு வந்து மயக்கம் மாதிரி வருது, வாந்தி வருது. அப்புறம் கொஞ்சம் கோமா மாதிரி போயிடுறாரு. இப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் சத்தீஸ்கரில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த பிரெயின் கடியில் ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டிக்கு பேர் பிட்யூட்ரி டியூமர்னு பேர். அதை எழுதலை நான் அந்த இதில். பிட்யூட்ரி டியூமர். ஆனால் இந்த பிட்யூட்ரி டியூமர் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் பிட்யூட்ரி டியூமர் வந்து உடனே இந்த மாதிரிலாம் கோமாக்கு போக மாட்டாங்க. அது திடீர்னு உள்ளுக்குள்ளே ப்ளீட் ஆகுது. அந்த டியூமருக்குள்ளே திடீர்னு ரத்த கசிவு ஏற்பட்டு அதுக்கு பேர் அப்போப்ளெக்சின்னு பேர். அப்போப்ளெக்சி. இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ண உடனே வந்து அவர் வந்து மயக்க நிலைக்கு போயிடுறாரு. அஃப்கோர்ஸ் சத்தீஸ்கர் எல்லா இடத்துலையும் வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கடினமான ஒரு கேஸ் இது. இந்த கேஸ் வந்து ரொம்ப கடினமான கேஸு. இவர் கேட்குறாரு, இந்தியாவிலே யார் பெஸ்ட்டுன்னு இவர் கேட்டார். நம்ம பேஷண்டோட ரிலேட்டிவ் கேட்டார். அந்த டாக்டர் சொன்னாங்க, இங்கேயும் பண்ணுவோம், ஆனால் வந்து பெஸ்ட்டுன்றது திருச்சி ராயல் பெர்ல் தான் அப்படின்றாங்க. ஆனால் எப்படி போக முடியும், அவரால் வந்து இப்போ மயக்க நிலையில் இருக்கார், எப்படி கூப்பிட்டு போக முடியும்? ரயிலில் போக முடியாது, பிளேனில் விட மாட்டாங்க. பிளேனில் எப்போவுமே சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடுவாங்க, ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட். ஸோ உடனே என்ன செய்கிறாங்க, ஏர் ஆம்புலன்ஸ், அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பேஷண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ராயல் பெர்ல். ஸோ இதை அந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே 17 லட்ச ரூபா. வெறும் ஹெலிகாப்டர் மூலமாக ராய்ப்பூர்லேருந்து இங்கே, அதாவது சத்தீஸ்கர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 17 லட்ச ரூபா. இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, பெஸ்ட்டு டாக்டர் நம்ம பார்த்து நல்லா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாங்கள் ஹெலிகாப்டர் எங்கே வேணால் லேண்ட் ஆகலாம், தெரியுங்களா, கிரவுண்டு எங்கே வேணால் லேண்ட் ஆகலாம். நல்ல சமதளம் தான் தேவை. இருந்தாலும் அவங்க வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்லேயே வாங்கி அந்த பர்மிஷனை வாங்கி ஏர்போர்ட்லேயே லேண்ட் ஆகிறாங்க. நாங்கள் எங்களோட முழு குழுவினர் ஆம்புலன்ஸோடு அங்கே போயிட்டு அந்த பேஷண்ட் அப்படியே அங்கே பார்க்குறோம். பேஷண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோமாவில் தான் இருக்கார். ஃபுல் கோமா இல்லை, ஓரளவுக்கு ட்ரௌசியாக இருக்கார். அவர் அங்கே போய் ஏர்போர்ட்டில் போய் உடனே அங்கேருந்து கூட்டு வரதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நேராக ஸ்கேனுக்கு போயிருங்க. ஸ்கேனில் போயிட்டு
கம்ப்ளீட்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு நேராக கூட்டு வாங்கன்னு சொன்னால் ஸ்கேன் போனோன்னா அங்கே கிளியராக தெரியுது பெரிய கட்டி மூளைக்கடியில், அதுலேயும் நல்ல ரத்த கசிவு இருக்குது. அது வந்து அதனால தான் தெரியுது, தெளிவாக தெரியுது. உடனே இங்கே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு குழுவினரை அரேஞ்ச் பண்ணுறேன். யாரெலான்னா இதில் வந்து டாக்டர் பாலமுருகன் சொல்லிட்டு மயக்க டாக்டர், அதுக்கப்புறம் டாக்டர் விஜயகுமார்னு சொல்லிட்டு நரம்பியல் டாக்டர், அப்புறம் மூணாவது வந்து டாக்டர் விக்னேஷ்னு சொல்லிட்டு எண்டோக்ரைனான் டாக்டர். அதாவது இந்த வாட் இஸ் எண்டோக்ரைன், தமிழில் எண்டோக்ரைனுக்கு பேர் என்ன, ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டாக்டர். ஸோ அவர், அதுக்கப்புறம் டாக்டர் கணேஷ்னு சொல்லிட்டு கண் மருத்துவர். ஏன்னா கண் உடனே பாதிக்கும். உடனே என்ன செய்கிறோம், எல்லாரையும் தயார் நிலைமையில் நிற்கிறாங்க. அவங்க ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, வந்தோடனே இமீடியட்டாக வந்து நாங்கள் ஃபுல்லாக அசஸ் பண்ணுறோம். அப்புறம் எக்கோ எடுக்கிறோம். கார்டியாலஜி டாக்டர் வராங்க. மொத்த குழுவினரும் பார்த்துட்டு உடனே அவங்கள்ட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி உடனே ஆப்ரேஷன் பண்ணால் தான் அது சரி பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. ஏன்னா வந்து பேஷண்ட் ரொம்ப ட்ரௌசியாக இருக்காங்க. அவர் உடனே ஒத்துக்கிறார். இவரும் வந்து அபி உன்கா ரிலேட்டிவ் ஆக்கியா ஸோ அவங்க சித்தப்பா, இவர் வந்து அவர் தம்பி, ஓன் பிரதர். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்ரேஷன் எடுக்கிறோம். ரொம்ப கடினமான ஆப்ரேஷன் தான் அது. ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே வந்து அவருக்கு மயக்கம் கம்ப்ளீட்டாக தெளிஞ்சிச்சு. அடுத்த நாளே வந்து டோட்டலாக வந்து எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து அவருக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல், எந்த காம்ப்ளிகேஷனே இல்லாமல் அழகாக வந்து அவரை சரி பண்ணுறோம். இப்போது 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அதனால் இதில் ஏன் இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா, யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், திருச்சி மாதிரி சின்ன நகரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இங்கேருந்து மெட்ராஸ் தான் அனுப்புவானுங்க. ஹார்ட்டில் பிரச்சனை தான் உடனே மெட்ராஸுக்கு உடனே ட்ரெயினில் போவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க. ஏர்லிஃப்ட் பண்ணுறதே ரொம்ப அரிது தான். ரொம்ப, அதாவது எமர்ஜென்சினா ஹெலிகாப்டர் வந்து கூட்டிகிட்டு போகும். அதுவும் திருச்சிலேருந்து மெட்ராஸ் தான். ஆனால் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து திருச்சிக்கு வருது அப்படின்னா திருச்சிக்கு எவ்வளோ பெருமைன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து மாநிலம் இடத்தை பொறுத்து இல்லை, இது மருத்துவரை பொறுத்து தான், மருத்துவமனையை பொறுத்து தான். இதுதான் வந்து வந்த முதல் பேஷண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு திருச்சிக்கு வந்த ஏர் லிஃப்ட் பண்ணி ஏர் ஆம்புலன்ஸில் ஹெலிகாப்டரில் வந்த முதல் பேஷண்ட் இது. அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டிங். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம், இவரையும் கூட கேட்டுக்கலாம். இப்போ அதுதான், அதுக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சோன்னா எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டோம். இந்த மாதிரி வந்து கார்டியாக் டாக்டர், கண் டாக்டர், அதுக்கப்புறம் வந்து எண்டோக்ரைன் டாக்டர், மெயினாக எண்டோக்ரைன், அனஸ்தீசியா டாக்டர், கார்டியாலஜி, இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பண்ண முடியும். அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், இருந்தாலும் வேறு என்ன செய்கிறது, ரிஸ்க்கு லைஃப்க்கு. ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல சார், ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுங்க அப்படின்னாங்க. ஸோ உடனே நாங்கள் அதை எடுத்துகிட்டு ரிஸ்க்கோடு தான் எடுத்து 6 மணி நேரத்தில் இப்போது அடுத்த நாளே கம்ப்ளீட்டாக நல்லாயிடுச்சு. இந்த மருத்துவமனை வந்து முக்கியமாக ஸ்கல் பேஸ் சர்ஜரிக்கு ரொம்ப பேர் போனது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே சாதாரணமாக போனீங்கன்னா நர்சிங் ஹோமில் மூளைக்கு அடிபாகம் உள்ள கட்டிகளை மூக்கு வழியாகவே மண்டை ஓட்டை உடைக்காமல் எடுப்பது தான் என்னோட சிறப்பு. அந்த இதில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ரொம்ப இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு மாநிலத்துலேருந்து தான் வராங்க, எல்லாம் வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. ஃபிலிப்பீன்ஸு, ஜெர்மனி, எல்லா இடத்துலேருந்து இங்கே வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் திருச்சிக்காரங்க இருக்காங்க நம்ம பேஷண்ட்ஸ்லேயே. முக்கால்வாசி பேர் வந்து தெலுங்கானா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், டெல்லி, ஒருத்தர் காஷ்மீரில் இருந்திருக்கார். காஷ்மீர் பேஷண்ட் இருக்காங்களா பேஷண்ட்டு? ஸ்கேனுக்கு போயிருக்காரு. காஷ்மீர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க ஆப்ரேஷனுக்கு. காஷ்மீர்லேருந்து திருச்சிக்கு நினச்சி பாருங்கள். காஷ்மீருக்கு திருச்சிக்கு நடுவில் டெல்லி இருக்குது, அங்கேயே சண்டிகர் இருக்குது, பிஜிஐ சண்டிகர், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் டெல்லி இருக்குது. ஏன் இங்கே வரணும்? அதுதான் திருச்சி நகரத்துக்கு கிடச்ச பெருமை அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறோம். மேக்ஸிமம் வேறு மாநிலத்துலேருந்து தான் எனக்கு பேஷண்ட் வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சென்டர் அவ்வளோ பேர் போனது ஸ்கல் பேஸ் சர்ஜரிக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன், சில ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஏஷியா நாட்டிலே வந்து ஜாஸ்தி பேர் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹை எண்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஏர் ஆம்புலன்ஸில் வந்ததில்லை பேஷண்ட்டு. இதான் தடவை வந்து அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணதுனால இந்த ப்ரெஸ் மீட். இல்லைனா தினமுமே நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். எல்லாமே கஷ்டமான கேஸ் தான் இங்கே அனுப்புவாங்க. ஸோ பட் இது வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோன்றதுக்காக இந்த ப்ரெஸ் மீட். ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டோட்டல் 3.5 hours ஆச்சு. ஃபுல் டீம் இருந்துச்சு. கம்ப்ளீட் எடுத்தாச்சு. ஆமாம், ஸ்கல்லெல்லாம் நாங்கள் அதுதான் அதுக்கு தான் இந்த சென்டர். யூஸ்வலாக நாங்கள் என்ன செய்வோம்னா ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் மூக்கு வழியாவோ இல்லை, அதுக்கு பேர் நேச்சுரல் ஆரிஃபிஸ் சர்ஜரின்னு பேர். நேச்சுரல் ஆரிஃபிஸ் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா இப்போலாம் யாரும் வந்து இந்த கிழிக்கிறதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. முகத்துக்கு மேலே கிழிச்சா விரும்புவாங்க, மண்டை ஓட்டையை உடைச்சா விரும்புவாங்களா? அதனால் ஃபஸ்ட் என்ன செய்வோம்னா அதாவது மூக்கு துவாரத்து வழியாகவே போயிடுவோம். அதனால் ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியாது. அடுத்த நாள் பார்த்து என்ன அது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியா, காது துவாரத்து வழியாகவே போயிடுவோம். மூளைக்கு காது துவாரத்து வழியாகவே போயிடுவோம். அதே மாதிரி வாய் வழியாகவே மூளைக்கு போயிடுவோம். ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் இங்கே பண்ணுறோம். அதனால தான் மூக்கு வழியாக மூளைக்கு போயிட்டோம். ஸோ அதே மாதிரி அதான் சொல்கிறேன், நேச்சுரல் ஆரிஃபிஸ் சர்ஜரியில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ, இப்போ லேப்ரோஸ்கோப்பினா இங்கே ஒரு சின்ன ஓட்டை பண்ணுறாங்க. நாங்கள் அதோட ஒரு ஸ்டெப் கூட போயிட்டு எங்கெல்லாம் ஓட்டை ஆல்ரெடி இருக்கோ அந்த ஓட்டை வழியாக போயிடுறது. அந்த ஓட்டை வழியாக போனால் வெளியில் எந்த தையலுக்கு ஒரு தையல் கூட கிடையாது. எனக்கு அமிச்சதே நரம்பியல் சிகிச்சை நிபுணர் தான். அது மாதிரி நான் ஏன் அப்படின்னா 20 வருஷமாக நான் வந்து 27 நாடுகளில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 27 நாடுகளில் நீங்கள் இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா தெரியும். 27 நாடுகளில் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நரம்பியல் சிகிச்சை நிபுணர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இவங்களெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்கே இருக்காங்க. பிலிப்பீன்ஸு, வியட்நாம், ஜெர்மனிலாம் வருஷம் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட 2000க்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 2000 ஆப்ரேஷனுக்கு மேலே ஸ்கல் பேஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் உலகத்தில் பல இடங்களில் போயிட்டு இந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எதுமா அவ்வளோ இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடலாம். 5 நாள்லேருந்து 6 நாளில் வீட்டுக்கு போயிடலாம். நடந்து போவார். அஃப்கோர்ஸ் இங்கேருந்து சண்டிகருக்கு வாக்கிங்கில் போக முடியாது, ரயிலில் போவார். மெடிசின் ஏதாவது பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை வந்துச்சுன்னா ஹார்மோன் டேப்லெட் கொடுப்போம். மற்றபடி மெடிசின் எதுவும் கிடையாது. அவங்க அப்படியே கம்ப்ளீட் சரியாயிடுவாங்க. My dear friend. Yes. How are you feeling? Down. You have to say thumbs up. Thumbs up. Yeah. So, आपका जर्नी सब अच्छा हुआ? हॉस्पिटल में ट्रीटमेंट अच्छा हुआ? First class. Okay. Doctor? He was very Doctor? helpful. Thank you. Bala.